மே 11ஆம் தேதி வன்னியர் சங்கம் சார்பாக நடைபெற்ற அந்த சித்திரை முழு நிலவு மாநாடு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்றிருந்தாங்க. அந்த மாநாட்டுல தொடர்பாக பாத்தீங்கன்னா அன்புமணி அவர்களும் சரி, ராமதாஸ் அவர்களும் சரி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. ஆனால் ஒரு காமனான விஷயங்கள் என்ன நம்ம பார்க்க வேண்டியது இருக்குன்னா, ராமதாஸ் அவர்கள் பேசுறதுக்கும் அன்புமணி அவர்கள் பேசுறதுக்கும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கான வித்தியாசங்கள் அந்த இடத்துல இருக்கு. முதல்ல இந்த முரண்பாட்டான பேச்சை அந்த பொது வெளியில அவங்க வச்சது எப்படி பாக்குறீங்க? முதல்ல அரசியல்ல இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஒரு முதிர்ச்சியற்ற தன்மையோடு அன்புமணி ராமதாஸ் நடந்து கொள்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். குறைந்தபட்சம் ஒரு தந்தையாருக்கு உண்டான தகுதியை அவர் பெற்றிருக்கிறார். யார்? அவருடைய தகப்பனாராக இருக்கிற கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ். அப்போ அந்த நிலையில் அவரை அணுகிட வேண்டும். இதுல நான் ரொம்ப வியந்து பார்க்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாரிசு அரசியல் என்று உடனே இன்றைக்கு இருக்கிற திமுகவினுடைய தலைவரை குறை சொல்லுவாங்க. ஆனா கடைசி நிமிடம் வரை, அதாவது அவர் ஒரு கடிதம் எழுதினார், இரங்கல் கடிதம். உங்களை ஒரே ஒரு முறை அப்பா என்று அழைத்துக் கொள்ளட்டுமா தலைவரே என்று சொல்லி. அந்த கடிதம் எழுதுகிற நொடி பொழுது வரை தன்னுடைய தந்தையாரை தலைவர் என்கிற நிலையிலிருந்து ஒருபடி கூட கீழே இறக்கவில்லை. அவர் படிப்படியாக அரசியல் வளர்ந்தவர். வட்டக்கழகத்தினுடைய பிரதிநிதியாக அரசியல் வாழ்வை துவங்கினார். அதன் பிறகு இளைஞரணியில கூட அவருக்கு ஒன்னும் பிரையாரிட்டி தலைவர் புள்ளன்னு கொடுத்துடல. இளைஞரணியை துவங்குகிற போது வாலாஜா அசேன் உட்பட இன்றைக்கு இருக்கிற கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா வரை அன்றைக்கு அந்த இளைஞர் அணியிலே எல்லோரும் ஒரு சேர ஒருமித்த பொறுப்பிலே இருந்தார்கள். அவர்கள் எல்லோருக்கும் ஈக்குவல் பவர் கொடுத்து வச்சிருந்தாங்க அந்த கட்சியில. அப்படித்தான் அந்த கட்சியில் படிப்படியாக வளர்ந்து வந்தார். அவரிடம் இருந்த அந்த பக்குவம், தலைவர் என்கிற நிலையில் தன்னுடைய தந்தையாரை பார்த்த அந்த பண்பு இப்போது வரை வேறு எவருக்கும் வாரிசு அரசியலில் வாய்க்கவில்லை என்றுதான் நான் சொல்வேன். எல்லா வாரிசுகளும் இதில் பொருந்தும்.